ஃபாஸ்ட்டுங்க சான்ஸு செம்மையாக இருக்குது பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. குட்டீஸ் வந்து வெடிக்கிற மாதிரி சாட்ட வெடிகள் கொண்டாடுங்க. ஷாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஹாய் நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிவகாசியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. சிவகாசி அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக அது வந்து பட்டாசாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருக்காரு. இதில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். பார்க்குறக்கே வந்து பெரிய பாக்ஸாக இருக்குது. நல்லா அங்கே சிவகாசி நல்லா கனமாக மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க. அதனால் சாக்கு பை மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இருக்க மாட்டிருக்கு. தூக்கவே முடியலைங்க என்னால். வா, இவ்வளோ வெயிட் இருக்குது. சரி, உள்ளே என்னென்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூபி ஏஜென்சிஸ் சிவகாசின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரூபி ஏஜென்சிலேருந்து வந்திருக்கு. இப்போ எகைன் இதில் பெரிய பாக்ஸாக போட்டிருக்காங்க. இதில் டேக் மாதிரி 2 டேக் போட்டிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியும். வாவ், செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பெருசாக வந்து நம்மளுக்கு ராயல் ரம்போ. இது என்னங்க, இது மல்டி 60 ஷாட்ஸ் நைட் ஷாட்ஸ் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. பாக்ஸே வந்து பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டில் பாதி இருக்க மாட்டிருக்கு. வாவ், சூப்பருங்க. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். ஸ்கை பிக்கிங் ரைடர்ஸ். இதுவும் என்ன நைட் ஷோவா, நைட் ஷாட் ஆட்டிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இது என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கை பிக்னிக் ரைடர்ஸ்னு இருக்குது. கீழே இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து வெடிக்கிறது, என்னென்ன ஸ்பார்க் எப்படி வரும் அப்படின்ட்டு இருக்கு. கிராக்லிங் ஓப்ரா, இது புதுசாக இருக்குது, நம்ம யாருமே கேள்விப்படாததாக இருக்குது. கிராக்கிங் ஓப்ரா அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நைட்டு தான், நைட் ஷாட்டு தான். ட்ராகன் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் இது வண்டர் பீஸ். இதுவும் வந்து நைட்டு வெடிக்கிற ஸ்பார்க் மாதிரி தான் இருக்குது. ஹாய் வந்து ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு குட்டி பையன் வந்துட்டான் பாருங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு, இது வந்து சங்கு சக்கரம் நல்லா ஒரு பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து மில்லியன் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய குவான்டிட்டியாக இருக்க மாட்டிருக்கு. இது நைட் ஷாட் தான். நம்மளுக்கு மோஸ்ட்டாக நைட் ஷாட்ஸ் தான் அதிகமாக வந்துருக்குது. பிகாஸ் இந்த ரூபி ஏஜென்சி அப்படிங்கிறது நைட் ஷாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அப். இது என்ன பாது, பைரோஸ் டார்ச். இது வந்து சாட்டை வெடி மாதிரி இருக்குது. பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டிருக்கு, அதனால் எடுத்துட்டான். ஸோ இன்பிட்டில் நம்மளுக்கு வெடின்னு பார்த்தோம்னா தான் இது பாருங்கள், இது புஸ்வானம் பாருங்கள். இமேஜ்லேயே உங்களுக்கு தெரியுது. இது நல்லா ஒரு பெரிய பாக்ஸ், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இது உங்களுக்கே தெரியும். இது வந்து லக்ஷ்மி வெடி. இது வந்து மிளகா பட்டாசுன்னு சொல்லுவோம்ல, அந்த இது. ஸோ இதுவும் லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கெட்டில் லூஸில் கொடுத்துருக்காங்க. மிளகா பட்டாசு சின்ன பசங்களாம் வெடிக்கிற மாதிரி. ஓகே, இதுதாங்க நம்மளுக்கு பெருசுங்க, பின்டோ பாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து நைட் ஷாட் நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா ஹெவியாக அணுகுண்டு மாதிரி தெரியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல, இது பார்க்கலாம் நம்ம. ஸோ லைக் இதெல்லாம் வந்து பேபிஸ் குட்டீஸ் வந்து வெடிக்கிற மாதிரி சாட்ட வெடிகள் கொண்டாதங்க. இது என்னது, இது கம்பி மத்தாப்பு பாருங்க. பையன் கரெக்டாக எடுத்துட்டான். ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக வந்து நம்ம பாக்ஸ்லேருந்து பிக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து கம்பி மத்தாப்பு. இதுவும் பெரிய கம்பி மத்தாப்பு தான்.
ஸோ அது பார்த்துக்குங்க அப்படியே. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த குட்டி இது உனக்கு. ஓகே, அது மாதிரி குட்டீஸ்லாம் வந்து நீங்கள் பட்டாசு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பக்கெட் வாட்டர் வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பக்கெட் மணலும் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம ஃபயர்லேருந்து நம்ம சேஃப்கார்டு பண்ண முடியும். பிகாஸ் பட்டாசு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் வெடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கை அப்படின்ட்டு இது வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்க மாட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து நைஸ் ஷாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒண்டர் பாட். ஸோ இது வந்து அணுகுண்டு. இதுதாங்க நம்ம பார்த்தோம் சூப்பர் 6 அணுகுண்டு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பெரியதாக இருக்குது. இது வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது அணுகுண்டோட ஆட்டம் பாம்புங்க. இது அதான் வந்து சூப்பர் 6 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கம்பி மத்தாப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி மாதிரி இருக்குது. மேபி குழந்தைங்கள வந்து வெடிக்கிறக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸே பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு. பாக்ஸே எம்டி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இங்கே பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தாங்க நமக்கு வந்த ஐட்டம்ஸ். பார்த்தாவே நல்லா ஒரு ஹெவியாக இருக்குது. இது எல்லாமே ஒரு 20,000 வார்த்தையாக இருக்க மாட்டே இருக்குது. இந்த தீபாவளியை நம்ம இதை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம். நான் எந்த கடையில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த கடையோட அட்ரஸும் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு உடனே போய் வாங்கிக்கிங்க. ரொம்ப பாப்புலரான கம்பெனி ரூபி ஏஜென்சி சிவகாசி. ஸோ இதை அனுப்பிச்சி வச்சுருந்த அந்த கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா. சரி.